வணக்கம், வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சக்கரை பொங்கல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி 1 கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அது 1/3 கப் எடுத்துருக்கிறேன். இது ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். நான் இப்போ உங்களுக்காக மெஷர்மெண்ட்டில் போட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம அலசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அப்போ தான் நல்லா தண்ணி வெளியே ரொம்ப தெறிக்காமல் இருக்கும். ஸோ இதில் நெய்யை கொஞ்சம் உருக்கிட்டு நம்ம அலசி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த அரிசியும் பருப்பும் அதை இதோட அந்த நெய்யோட சேர்த்துட்டு ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் அந்த நெய் அதோட கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் அதை வறுத்து விடணும். இது டெக்ஸ்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இப்போ நம்ம இதில் பால் 1/2 கப்பு ஆட் பண்ண போகிறோம். பால் 1/2 கப்பு, அதுக்கப்புறம் தண்ணி 4 கப்பு, 3.5லேருந்து 4 கப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். மறுபடியும் குக்கர் நல்ல பெரிய குக்கராக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த தண்ணி ரொம்ப வெளியே வராமல் இருக்கும். எனக்கே கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் விடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அடிக்கனத்த பாத்திரம் எடுத்து அதில் வெல்லைப்பாகு செய்யலாம். இப்போ அதுக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இங்கே நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு இந்த ரெசிபிக்கு நீங்கள் 2 கப்பு வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். இங்கே ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் 1.5 கப்புனாச்சும் கண்டிப்பாக போடுங்க. 1.5 கப்புலேருந்து 2 கப்பு போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் 1/4 டம்ளர் மட்டும்தான் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த பாகு ஒரு கம்பி பதம் பாகு காய்ச்ச போகிறேன். அது காய்ச்சறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் அப்பப்போ கிண்டி விடுங்க. ஃபஸ்ட்டு பொங்கலோட கலர் வெல்லத்தோட கலர் பொறுத்து தான் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம ரொம்ப கலர் கம்மியான வெல்லம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பொங்கலோட கலரே இருக்கும். நீங்கள் இப்போ நான் ஒரு கப்பு தான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கப்பு வெல்லம் இந்த மாதிரி பாகு காய்ச்சி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்னோட பொங்கலை விட இன்னும் உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வரும். நீங்கள் குக்கரில் அந்த பொங்கல் வேகும் போதே சைடில் பாகு காய்ச்சி வச்சுருங்க. பாகு காய்ச்சி ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கூட அது கொஞ்சம் டைட் ஆயிரும். அதனால் அந்த பொங்கல் ரெடி ஆகும்போது நம்மளுக்கு பாகும் கரெக்டான சூடான பக்குவத்தில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஃப்ளேம் லோலேயே வச்சுருங்க. இப்போ சைடில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தள்ளி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இதை கொஞ்சோண்டு எடுத்து இதில் தொட்டு பாருங்கள், அப்படியே ஒரு கம்பி பதம் வருதா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ குக்கரில் 5 விசில் முடிஞ்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை திறந்து பார்க்கலாம். அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு மெதுவாக தரங்க. ரொம்பையும் குலையாமல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப குலைவாக வேணும்னா நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு வர மாதிரி இருக்கணும்னு தான் நான் இந்த பதத்தில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை பாகை சேர்த்த உடனேயுமே நல்லா கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கூட நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணியை இப்போ சைடில் வச்சு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க இதை. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு, அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன்.
ஒரு சின்ன கடாயில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இந்த இதில் வந்து நெய் நிறையா கடைசியாக சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த நெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வருங்க. உங்களுக்கு நிறைய முந்திரி பருப்பு வரணும்னு நினச்சிங்கன்னா இதில் டபுள் கூட நம்ம போட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் அது கூடயே போட்டு நான் நல்லா வறுத்து அந்த காஞ்ச திராட்சை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த இதில் நெய்யில் ஊறி ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு ரவுண்டாக வரும். அது மாதிரி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த அந்த முந்திரி பருப்பையும் காஞ்ச திராட்சையும் நம்ம வந்து பொங்கலோட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட நீங்கள் நல்லா நெய்யை வந்து இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை வெல்லம் எல்லாம் நல்லா பொங்கலோட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம சர்வ் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இதில் மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பும் திராட்சையும் வச்சும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த புதுசாக என்னோடய சேனலுக்கு வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம செஞ்ச இந்த சக்கரை பொங்கலை வாங்க பிரியமுடன் ருசிக்கலாம்.